வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது டைப்பிங் ரிசல்ட் வந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அந்த டைப்பிங் ரிசல்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு ஹால் டிக்கெட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் எப்போல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்பேஜுக்கு முதல்ல போயிருக்கணும். அஃபிஷியல் வெப்பேஜ் அப்படின்றது இதுதான், mhc.tn.gov.in. அதில் போனீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் உள்ளே கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஹோம் பேஜ். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டல், ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல்னு போட்டு இங்கே கோர்ட்டோட பிக்சர் இருக்கும். ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா முதல் 2 இருக்குது பாருங்கள். கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் த செகண்ட் பேஜ் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த டேட்டில் வந்துச்சு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் வந்தது. தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா மே மந்தில் நடந்துச்சு. இதற்கான ஹால் டிக்கெட் ஃபார் த டவுன்லோடு ஃபார், அதாவது இது 2வதாக இருக்கிறது ஹால் டிக்கெட். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு. இல்லை, செலெக்ஷன் லிஸ்ட்டில் எந்த டேட்டில் உங்களுக்கு நடக்கும் அப்படி 2 நாட்கள் நடக்கும், அது என்னென்ன டேட்டில் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது 2 தான். 3வதாக இருக்குது பாருங்கள், இது வந்து சம்மந்தமே இல்லாது, இதை யாரும் பார்க்க கூட வேணாம். அது வந்து லா அசிஸ்டண்ட்டுக்கான கைடன்ஸ். ஸோ அதையும் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க. அதை விட்டுட்டு இது 2 மட்டும் பாருங்கள். இது 2 மட்டும்தான் அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஹால் டிக்கெட்டு ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து லாகின் ஆகும். லாகின் ஆச்சு அப்படின்னா உங்களோட விண்ணப்ப எண் அப்படிங்கிற, அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் தான் விண்ணப்ப எண். அது அடுத்து பதிவு எண் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் டேட்டு, மந்த்து, இயர், இதை 3ஐயும் கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் அப்படின்றது டவுன்லோடு பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான 2 பேட்சாக பிரிச்சுருக்காங்களே, அதுதான் என்ன டைமுக்கு வரணும் அப்படின்றது முதற்கொண்டு, என்ன டேட்டில் நடக்கும் அப்படின்றது முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. 29/12 அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் 1க்கு நடக்குது. ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் வந்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 8 மணிக்கெல்லாம் இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு காலையில் 8 மணிக்கு வந்து இருக்கணும். ஸோ ஒரு நபர்களும் வந்து பார்த்துக்குங்க, உங்களுடைய பேர் வந்து பேட்ச் 1ல் இருக்கா 2ல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. 8 மணி எத்தனை மணிக்கு இருக்கணுமோ அந்த டைமில் வந்து நீங்கள் இருக்கணும். அடுத்து வந்து பேட்ச் 2 சேம் அதே 29ஆம் தேதியே தான் நடக்குது. 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு இந்தந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்றது இருக்கணும். அதுக்கடுத்து வேறு யாரும், அவ்வளோதான். 2 இது தான். 8 மணிக்கு ஒருத்தரும் 10:30 மணிக்கு இன்னொருத்தரும் வருது. ஸோ 8, 10:30 அப்படிங்கிறப்ப அந்த டைமில் அக்யூரேட்டாக இருக்க பாருங்கள். ஏன்னா கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. டைப்பிங் அப்படின்றது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.